குட் ஈவினிங் குட்டீஸ். தி டேல் ஆஃப் டூ கார்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க, பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒருத்தர் பேர் ரோஹன், இன்னொருத்தர் பேர் வந்து கரண். இந்த ரோஹன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கார்டனில் அழகாக பூத்து கொடுங்குற செடிகள், ஃப்ளஷி வெஜிடபிள்ஸ், பார்த்திங்கன்னா ஜூஸி ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஈல்டிங் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் அவரோட தோட்டத்தில் இருந்தது. அவர் தொடர்ந்து அதை ரொம்ப கேர் பண்ணி களை எடுக்கிறது, கரெக்டான டைமில் தண்ணி விடுறது, இந்த மாதிரி கேர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெகுலராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. கூடவே அந்த செடிகளோட அவர் வந்து உட்காந்து நிறைய நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அந்த செடிகளோட பேசுகிறது அவரோட பழக்கம். அண்டு கரண் பார்த்திங்க அப்படின்னா, கரண்கிட்டையும் ஒரு கார்டன் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ரெண்டு பேருமே கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கரண் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ப்ராப்பரான டைமுக்கு அந்த செடிகளுக்கு தண்ணிலாம் விட மாட்டார். கொஞ்சம் லேசினஸ்ஸான ஆள். தண்ணி விட வேண்டிய டைமே மறந்துடுவார். அப்புறம் அந்த செடிகளையும் அவர் அதிகமாக கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு ஸ்ட்ராங், ஒரு சூறாவளி காற்று ஒன்று வருது. செடிகளை அப்படியே புரட்டி போட்டுரும். இப்போது இந்த ரோஹனோட தோட்டத்தில் இருக்கிற செடிகள் அதுவும் பாதிப்புக்குள்ளாகுது, கரணோட தோட்டத்தில் இருக்கிற செடிகளும் பாதிப்புக்குள்ளாகுது. ரோஹன் என்ன பண்ணுறாருனா, ப்ராப்பர் டைமில் அந்த செடிகளை வந்து பாதிக்கப்பட்ட செடிகள், அவருக்கு பெரிய பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் பாதிப்படைந்த செடிகளை வந்து குறைஞ்ச நேரத்திலேயே பெருசாக மெனக்கடாமல் அவர் என்ன பண்ணிடுறாரு, பழையபடி தன்னோட தோட்டத்தை ஓரளவுக்கு ரீஸ்டோர் பண்ணிடுறாரு. ஆனால் கரண் வந்து ரொம்ப லேசினஸ்ஸானால அவர் எப்பவுமே தண்ணிலாம் விட மாட்டார், தெரியும் இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அவரோட செடிகளுடைய வேர்கள் எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் வாடி போயிருந்ததால் இந்த சூறாவளியில் அந்த செடிகள் எல்லாமே பிடுங்கப்பட்டு வீசப்பட்டுருச்சு. கரெக்டாக சொல்லணும்னா அது ஒரு பேரன் லேண்டாக தரிசாக மாறிடுச்சு. அந்த தோட்டமே தரிசாக மாறி, தரிசானா ஒரு வெற்று நிலமாக, அந்த செடிகள் எல்லாமே முற்றிலுமே அழிஞ்சு போய் எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் மறுபடியும் அவர் போராடி அந்த கார்டனிங்கை மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணவே இல்லை. என்னோடய தோட்டம் அழிஞ்சு போனதுக்கு இந்த சூறாவளி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து அந்த சூறாவளி மேலே பழியை போட்டு தன்னுடைய சோம்பேறித்தனத்தை வந்து அவர் வந்து மறைக்கிறதுக்கு அந்த சூறாவளி மேலே ஒரு பழியை போட்டு எஸ்கேப் பண்ணிடுறாரு. நம்ம ரோஹன் அவரோட தோட்டத்தில் விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரோட தோட்டத்தை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகி ஈர்க்கப்படுறாங்க. அங்கே வந்து மக்கள் வந்து தொடர்ந்து அவருடைய தோட்டத்தை வந்து பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய தோட்டத்தை எப்படி வளர்க்குறீங்க அப்படின்ற நுணுக்கத்தை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரோஹனோட கார்டன் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரணோட கார்டன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த ரெண்டு பேரோட தோட்டத்துலேருந்து நமக்கு என்ன மாரல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒர்க்கில் இன்வால்மெண்ட்டோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதோட அவுட்கம்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் கரண் மாதிரி நம்ம இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கோம் அப்படின்போது அதனோட அவுட்கம்ஸ் வந்து தரிசாக தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த கதையோடைய மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரோஹன் அண்டு கரண் இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டோரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அண்ட் இது உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.